ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் கும்பராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்கு வழங்குவதற்கு ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். நம்ம கும்பராசி அவங்களுக்கும் இன்னும் முழுமையாக சனி விடுபடலை. இந்த சனிப்பெயர்ச்சி அவர்களுக்கு எப்படி இருக்குங்க? ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு. இந்த மழை விட்டாலும் தூவானம் விடலைங்கிற மாதிரி இன்னும் முழுதாக 7.5 சனிங்கிறது 3 செக்மெண்ட்டில் இருக்கும். அவங்க 2 செக்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஜென்ம சனியில் இருந்தது இப்போ இது 2வது இடத்துக்கு பாத சனியாக மாறுது. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி விலகினதே ரொம்ப 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 அட்வான்டேஜ். அதாவது கழுத்தில் உட்காந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தவர் இறங்கி காலை இறுக்கி பிடிச்ச மாதிரி நல்லா மூச்சு விடுறதுக்கு நேரம் கிடைக்கும். இது மற்ற இடங்கள்லாம் எந்த இடத்தையும் அஃபெக்ட் பண்ணாது. நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்கும். ஃபைனான்ஸும் நிறையா வரவுகள் நிறையா வரும், பணம் பிளாக்கேஜ் ஆஃப் மணி போகும், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஜென்ம சனி எல்லாமே பாதிக்கப்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் முதல்ல இருந்தது இருக்காது. 70% ஜென்ம சனி தான் ரொம்ப படுத்தும். ஜென்ம சனி அண்ட் அஷ்டம சனி இது ரெண்டும் படுத்துகிற பாடுகள் மிக அதிகமாக இருக்கும். பாத சனி விரய சனியெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். அந்த கண்டக சனியெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். இப்போ ஜென்ம சனியிலேருந்து இவங்க விடுபட்டோன்னே கொஞ்சம் மூச்சு விடுற லெவலுக்கு அவங்க போவாங்க. முதல் 2 வருடத்தில் பட்ட கஷ்டம்லாம் அவங்களுக்கு இப்போ இருக்கவே இருக்காது. தொழில் அபிவிருத்தி நடக்கும், புதுசாக வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் ஆவாங்க, குடும்ப உறவு கூட கொஞ்சம் மேம்படும். ஆனாலும் 2வது இடத்துக்கு போகும்போது அங்கே ராகு வேற ஆல்ரெடி உட்காந்துருக்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறத சித்தி பண்ணுவார் அவர். பணம் கொஞ்சம் ஓரளவு வர ஆரம்பிச்சிரும், வாக்குக்கு நன்மை கிடைக்கும். ஆனாலும் அங்கே ராகு உட்காந்துருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகள் தன்னை அறியாமல் வரும் வாயிலிருந்து. வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை அவங்களுக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு. 8ஆம் இட பார்வையும் 11ஆம் இட பார்வையும் 8ஆம் இட பார்வைங்கிறது 8ஆம் இடம் ஒரு துர்ஸ்தானம் தான் இல்லையா? 8ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது மறைந்த இடத்த சனி பார்க்கும்போது நிறைந்த செல்வம் கிடைக்கும். ஆயுள் இதை நீட்டிப்பார் நிச்சயமாக. சனி 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி அவங்களோட அந்த ஆயுள் பயம் போயிடும். இது வரைக்கும் ஒரு பயமாக இருக்கும். இந்த ஆயுள் பயத்தை காட்டியிருப்பார். ஜென்ம சனியில் இருந்த சனி ஒரு பயத்தை காட்டியிருப்பார். அந்த பயம்லாம் நீங்கள் ஒரு கிளியர் ஆகிடும். மைண்டு ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பாங்க இவ்வளோ காலம். அவங்க ஒரு கிளியர் மைண்டு வந்துடும். அது மாதிரி 8ஆம் இடத்துல இன்சூரன்ஸ் பணம் வரும். ஒரு லம்சமான அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் அந்த இடம் தான். 2ஆம் இடம்ங்கிறது கை செலவுக்கான பணம் தான். அதனால் 8ஆம் இடம்ங்கிறது மிக சிறப்பான பணம் அதிக அளவில் கிடைக்கிறது. அசையும் சொத்து வரும், அசையா சொத்து வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வரும், ஆயுளை நீட்டிக்கும், நல்லா நோய் நொடிகளை சரி பண்ணும். அவ்வளோ அந்த வம்பு வழக்கு சரியாகும். 8ஆம் இடத்துல தான் வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, திரைமறைவு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கடங்காரனை பார்த்து உள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் 8ஆம் இடத்தோட தொடர்புடையது. அது எல்லாமே நீங்கும். அப்படின்னா என்னன்னா கடன் நீங்கும், நல்ல சுபிட்சமாகும்னு அர்த்தம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது சிறப்பு. இப்போ 11ஆம் இட பார்வை அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க, மூத்த சகோதரர் ஸ்தானம்பாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரவங்களுக்கு 2ஆம் மனைவியையும் குறிக்கும் 11ஆம் இடம். சில பேர் விவாகரத்தாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இல்லை உண்மையிலே டிவோர்ஸ் கேட்டு மியூச்சுவலாக பிரிய நியாயமாக பிரிகிறவங்க இருக்காங்கள்ல, அந்த டிவோர்ஸும் நடக்கும், 2ஆம் திருமணமும் கட்டாயம் நடக்கும். வழி கிளியர் ஆகும். கிளியர் ஆகி அவங்க வாழ்க்கை முன்னோக்கி போகும். திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணம் எஸ்பெஷலி நடக்கும். இது 2ஆம் மனைவியை குறிக்கிற இடம் தான். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு சொன்னால், மூத்த சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அந்த உறவை மட்டும் நம்ம பேணி காத்துக்கணும். அதுக்கு இறை வழிபாடு தான். அது சகோதரர் ரொம்ப முக்கியம். அந்த உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போனால் அந்த பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகிடும். மற்றபடி நல்லா தான் இருக்குது. பாத சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அந்த மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முழுவதுமாக முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2.5 வருடங்கள் ஆகும்.
அதான் இப்போ பாத சனின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தருணத்துல அவங்க இறை வழிபாடு எதை மேற்கொள்ளணும்? கட்டாயம் இவங்க நரசிம்மர் வழிபாடு தான் பண்ணணும். நரசிம்மரை வழிபடுறதுக்கு பட்டாங்கன்னா, இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மனநிலையில ஏற்படுற ஏதாவது அந்த திருக்கோயில் ஸ்ட்ரெஸ் சஜஸ்ட் பண்றீங்களாமா? இங்க கோயிலுக்கு இருக்கிற நரசிம்மர் வழிபடணும் அப்படின்னு. எந்த கோயிலே நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர், காலபைரவரை இவங்க வணங்கலாம். 8ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாருல, காலபைரவரை வணங்கணும். அந்த காலபைரவரை வணங்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இரும்பு அகல் விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் எள்ளு திரி போட்டு காலபைரவரை வணங்கினா, சனியும் காலபைரவர் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு 8ஆம் இடத்தை. அதனால் காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு எக்ஸசைஸு, சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கவே கிடைக்காது. சனி பகவான் கொடுக்கவே மாட்டார். சோம்பேறியாக இருந்தாலும், நேர்மையற்று இருந்தாலும் அவர் எந்த பலன்களையும் தரமாட்டார். அதுதான் சனி ஈஸ்வரனுக்கு உரிய ஒரு சிறப்பான. ரொம்ப நன்றிம்மா உங்கள் கருத்து பதிவு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிகாரம் நிச்சயம் உதவும் என்று நம்புகிறோம். உங்களுக்கு மேலும் கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.